Welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 2 ஓட செகண்ட் வீடியோ. சோ புதுசா சில வார்த்தைகள் நம்ம எப்படி கத்துக்கலாம்? How to learn new words. How to learn new words or how to improve your vocabulary. உங்க சொற்களஞ்சியத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணா புதுசா வார்த்தைகள் எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நடுவில் ஒரு செகண்ட்ல கூட உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கே, எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே, இல்லை இது வந்து கரெக்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, we are on a mission, so please help me. ஓகே, எஸ். ஓகே, ஸோ புது வார்த்தைகள் எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான 4 விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இந்த 4வே நம்மளுக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா நான் இங்கே சொல்கிற ஒரு விஷயமும் நான் டைரெக்டாக எனக்கு தோன்றது அப்படி சொல்லிட மாட்டேன். எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது கம் அப் வித் திஸ். பிகாஸ் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டானதா, பயனுள்ளதா, உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு சும்மா வாய்க்கு வந்ததை நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அப்படிதான். ஸோ நான் ஒரு வீடியோ பண்ணும்பொழுது அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி மறுபடியும் ஃபுல்லாக போட்டு பார்த்து எங்கேயாவது டிஸ்கனெக்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பி நான் சொல்றது 100% புரியுதா அப்படிங்கிறத அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணுவேன். இத்தனை வேலை பண்றதுனால தான் உன்னால ஒழுங்காவே வீடியோ போட முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஃபீட்பேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, என் ஃபேமிலிட்டு இருந்து நிறைய வந்திருக்கு. பட் ஸ்டில் நான் அந்த விஷயத்தை நான் எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. பிகாஸ் நம்ம பண்றது எப்பயுமே கரெக்டாக பண்ணணும். 100% கரெக்டாக இருந்தால்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன நம்பி நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு ஏன்னா தரணும் ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்லிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸை, இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நிஜமாவே ட்ரை பண்ணி எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவான மெத்தட்ஸ் தான். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன மெத்தட்ஸ்ன்னு பார்ப்போம். பெருசாக அப்படி மெத்தட் இதுன்னு பில்டப் கொடுக்குறீங்களா, அவ்வளோ பெருசாக கஷ்டப்படணுமா, அவ்வளோ டைம் இல்லை, அவ்வளோ உழைக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்வெலப் மெத்தட். என்வெலப்ங்கிறது யார் யாருக்கெல்லாம் தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது. என்வெலப்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? தெரியுங்களா? எஸ். என்வெலப் போது இந்த மாதிரி குட்டியா இந்த மாதிரி இது ஓபன் பண்றது. சரி, ஓகே, நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியா இருக்கும். நம்ம வந்து லெட்டர், கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கலாம். லைக் இது இப்படி ஓபன் பண்ணி உள்ள இருக்கும். ஏதாவது கொரியர் அனுப்பும் பொழுதோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கொரியர் வரும்போது, இப்போ கிரீட்டிங் கார்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் ஏதாவது லெட்டர் மாதிரி ஏதாவது வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம படிப்போம் இல்லைங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர்ஸ் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம என்வெலப் சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னா இது இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணால் இந்த கேப்புக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஏதாவது லெட்டர் இருக்கும், ஷீட்ஸ் இருக்கும், கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்கும், எது வேணா இருக்கும். அதுதான் என்வெலப். ஸோ இப்போ இந்த என்வெலப் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 என்வெலப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, சும்மா சின்னதாக நீங்கள் பண்ணிட்டா கூட போதும். ரொம்ப வந்து பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி ஒரு A4 ஷீட்டை வந்து 8ஆ கட் பண்ணிக்கோங்க, அது கூட ஓகே. இல்லை 10ஆ கட் பண்ணிக்கோங்க, இல்லை 16ஆ கட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சா போதும். இது நீங்கள் யாருக்கிட்டையும் காட்ட போகிறது இல்லை, யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க போகிறது தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த என்வெலப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு வந்து இந்த பிளேஸில், லைக் ஓப்பன் ஆகுற பிளேஸில் நீங்கள் ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. இதுதான் என்வெலப் அப்படின்னா இந்த இடத்துல சிட்டுன்னு வச்சுக்கோங்க. சிட்டுன்னு ஒரு வார்த்தை எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சிட்டுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ இதோட மீனிங் வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கும்பொழுது இதோட மீனிங்கை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுக்குள்ள ஒரு ஷீட் வச்சு சிட் அப்படிங்கும்பொழுது உட்காருங்கள், அமருங்கள், அமரு, உட்காரு, எதனால ஓகே. ஸோ உட்காரு நான் எழுதிக்கிறேன். இந்த மீனிங்கை வந்து ஒரு குட்டி ஷீட் எழுதி நான் உள்ள போட்டுடலாம். இல்லை ஒரு வேளை நான் இந்த மாதிரி இது பண்ணல, அடிச்சு மட்டும் வச்சிருக்கேன்னா உள்ள எழுதியிருக்கலாம், எப்படி வேணும், உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் சிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்வியஸாக உங்களுக்கு அது உட்காருன்னு மைண்டில் வரணும். வரலை அப்படிங்கும்பொழுது ஓப்பன் பண்ணி அதோட மீனிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ புதுசாக இப்போ சிட்டுன்னு நான் சொன்னேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எழுதணும்னு அவசியம் இல்லை. புதுசாக நீங்கள் கற்றுக்கும் பொழுது அடிஷ்னல் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள் ஓகே. இல்லை சில வார்த்தைக்கு இது மீனிங்னு எனக்கு தெரியும், பட் அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும், அந்த மாதிரி வார்த்தைகள். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைக்கு தான் பார்த்தேன், அந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல,
ஸோ அதுக்கான மைண்டு வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதை திருப்பி திருப்பி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 5 அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 30 நாள். கண்டிப்பா 30 நாளுமே நம்ம பண்ண மாட்டோம்னு வச்சுக்கலாம். மேபி அங்கங்க பிரேக் எடுப்போம், ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு 25 நாள் மிஸ் பண்ணாம பண்றோம்னு வச்சுக்கோங்க. 5 வார்த்தைகள் ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுவும் 25 நாள் தான் மாசத்துக்கு. சாட்டர்டே சண்டே எல்லாம் எடுத்துக்கோங்க, சண்டே ஹாலிடேஸ் எடுத்துக்கோங்க. பட் எனக்கு 30 நாள் பண்ணுங்க. ஏன்னா 10 நிமிஷம் ஆகுமா, இதுக்கு பெருசா டைம் எதுவும் இருக்காது. பட் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நான் எழுதுற 5 வார்த்தையை நாளைக்கு ஒரு 5 வார்த்தை எழுதும் பொழுது 5 சேர்ந்து 10 வார்த்தையும் நாளைக்கு ஒருத்தையும் நான் பார்க்கணும். ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஞாபகம் இல்லை, என்வலப் எடுக்கிறோம். ஓகே, சிட்னா உட்காரு. நெக்ஸ்ட் என்வலப், ஸ்டாண்டர்டா நெல். இந்த மாதிரி பார்க்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லீப்னா என்ன, எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கும்போது ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறத எடுத்து ஓகே ஸ்லீப்னா தூங்குறது அப்படின்னு பார்த்துட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு தடவை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைச்சாலும் சரி, 4-5 தடவைனாலும் சரி, இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைனாலும், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவைனாலும், எதனாலும் ஓகே. தூங்க போறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சோனையும் பண்ணும்பொழுது இன்னும் பெட்டரா இருக்கும். எந்திரிச்ச உடனே அவதியா கிளம்பணும், டைம் இருக்காது அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணலாம். ஸோ டெய்லி இப்படி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1500 வார்த்தைகள் சுமாரா நம்மளால ஒரு வருஷத்துல நம்மளால ஈஸியா புதிய வார்த்தைகள் கத்துக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5ங்கிறது நான் மினிமமா சொன்னது. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நிறைய வேகமா கத்துக்கணும், என்னால நிறைய கிராஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி இருந்தா 10 வார்த்தைகள் 20 வார்த்தைகள் எவ்வளவு வேணா நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபிளாஷ் கார்டு மெத்தட். ஃபிளாஷ் கார்டு மெத்தட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். குழந்தைகளுக்கு எல்லாம் ஃபிளாஷ் கார்டு ஒரு இருக்கும். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு சின்ன பீஸ் பேப்பர் இருக்கும். பேப்பர் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் குழந்தைங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு வார்த்தை, இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையோட இமேஜ் இருக்கும். ஸோ பேசிக்கா இப்போ சேர் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சேர் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அந்த சேரோட போட்டோ இருக்கும். போட்டோவோ வரைஞ்சதோ எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க பேப்பர் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிளாஷ் கார்டு எடுத்து அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. மேல வந்து ஒரு வார்த்தையும் கீழே வந்து இன்னொரு வார்த்தையும் எழுதிக்கோங்க. ஸோ நீங்க வரையும் பொழுதும் மேல ஒன்று வரைஞ்சுக்கோங்க, கீழே ஒன்று வரைஞ்சுக்கோங்க. அப்படி வரையும் போது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இதை வரைகிறது அப்படின்னா நான் வந்து ரவிவர்மர்லாம் ஆக தேவையில்ல. என்னோட படங்களை வந்து நான் வந்து ஏதோ ஏலத்துக்கு விட போறதில்ல, எக்ஸிபிஷன் வைக்க போறதில்ல. இது எல்லாமே நான் தான் பார்த்துக்க போறேன். அண்ட் நான் எப்படி வரைய போறேங்கிறத பாக்குறதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்றேன். நான் புது வார்த்தைகள் எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றேன். அதனால இது ரொம்ப அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னு புரிஞ்சா போதும். ஸோ இதுக்குமே நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. டெய்லி இதுக்கும் நான் சொல்ற விஷயம் வந்து 5 minutes தான். என்னால வரையக்கூடிய வார்த்தை கிடையாது அப்படிங்கும்பொழுது அதை நீங்க ஈஸியா என்வலப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் அதை வரைய முடியும், என்னால் அதை வந்து இமேஜின் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னா ஃபிளாஷ் கார்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்க அப்படி கூட செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இதுவும் இதே கான்செப்ட் தான். இப்போ ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3000 வார்த்தைகள், ஒரு மாசத்துக்கு 150 வார்த்தைகள் கத்துக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? ஸோ இது ரெண்டும் ஓகே, நம்மளுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணி நம்ம கத்துக்கிறது. மூணாவது ஆஸ்க் அண்ட் லேர்ன். இது என்ன ஆஸ்க்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தெரியுமா இந்த விஷயம்? இது ஒரு பாட்டு இல்லைங்களா? ஸோ கேட்டால் கிடைக்கும். அதாவது இப்போ நான் என்ன கேட்கணும், யார்ட்டாவது போய் ஒன்னா கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, மைக் பிடிச்சிட்டு போகணுமா, நானே போய் உங்கள்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு சூழ்நிலை சொல்றேன். இந்த சூழ்நிலை நம்ம நிறைய பேர் இருந்திருப்போம். கண்டிப்பா யாராவது ஏதோ ஒரு இடத்துல இந்த சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை நானும் என் ஃப்ரெண்டோட நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ரெண்டும் நார்மலா பேசிட்டு இருக்கும்பொழுது 3ஆவது ஒரு ஆள் வராங்க. ஸோ அவங்க வரும்பொழுது நீங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ பேசிக்கலா அவங்க 2 பேர் நிறைய பேசுறாங்க, நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அவங்க புதுசுங்கிறனால இங்கே அவங்கள்ட்ட டக்குன்னு பேச முடியல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது மேபி அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க சடனாக. அப்படிங்கும் பொழுது ஏதோ சடனாக இங்கிலீஷ் ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது, புது வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அந்த வார்த்தையை கண்டுக்கவே இல்லை, கவனிக்காத மாதிரி கேஷுவலாக இருப்போம். இல்லை நம்மளுக்கும் அந்த மீனிங் தெரியுங்கிற மாதிரி கேஷுவலாக இருப்போம். இல்லைன்னா ஃபோன் வந்துச்சுன்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லைன்னா அந்த இடத்துலயே நான் இல்லைன்னு அழுவ பார்ப்போம். கரெக்டா? கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
அவங்க கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி அமைதியா இருக்கிறக்கோ ஒரு நடுவருக்கோ பதிலா சாரி இப்போ ஒரு வார்த்தை சொன்னியே, இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு கத்துக்கலாம். தப்பு இல்லைங்க, என்ன சொல்லிட போறாங்க, இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிடுவாங்களா என்ன? சொல்லிட்டு தான் போகட்டுமே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்ன? இதே இவங்க இந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அவங்க அப்படி நினைச்சுக்குவாங்கன்னு நினைச்சா நம்ம இங்கிலீஷே கத்துக்காம இருந்தா அப்ப என்ன பேசுவாங்க? ஸோ என்னோட மெயின் விஷயம், யார் என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு அது கவலை கிடையாது, அதை விட்டுடுங்க. நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மெயினான பாயிண்ட். இருந்தாலும் நீங்க நினைச்சீங்க அவங்க அப்படி தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்தீங்கன்னா நம்ம தப்பா இங்கிலீஷ் பேசும் பொழுதும் இல்லை ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா பேசும் பொழுதும் அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஓகே, ஸோ கேட்டு கத்துக்கோங்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பேசும்பொழுது புரியலன்னா சாரிங்க அது புரியலன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ என்னோட பையனுக்கு 3 வயசு ஆகுது, 3.25 வயசு. நானும் யார்ட்டையாவது நான் ஏதாவது பேசும்பொழுதோ இல்லை நானே அவங்ககிட்ட ஏதாவது சொல்லும் பொழுது அவனுக்கு புதுசா ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா மம்மி அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த நிமிஷமே என்ன ஸ்டாப் பண்ணி அதோட மீனிங் கத்துப்பான். அண்ட் அடுத்த நாள் அந்த 2-3 நாளுக்குள்ள அந்த வார்த்தையை அவன் நிறைய யூஸ் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, பட் அவனே ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்டு அதை வந்து மறக்காம இருக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணி பழகிறான். அந்த மாதிரி நீங்களும் கேளுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இல்லாத வெக்கம், அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னு அடுத்தவங்களை பத்தி இல்லாத தயக்கம், மற்றவங்களை பத்தின பயம், இது எதுவுமே ஏன் நம்மளுக்கு பெருசானோன்னா எங்க இருந்து நம்ம கிட்ட இருந்து ஒட்டிக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நல்ல விஷயங்களுக்கு ஆமா சொசைட்டி தப்பா நினைக்கும் அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறது ஸ்டாப் பண்றது வெல் அண்ட் குட். பட் எல்லா விஷயங்களுக்கும் அப்படி பண்ணாதீங்க. கத்துக்கிற விஷயங்களுக்கு நம்மளுக்கு அந்த தயக்கமோ பயமோ ஏதாவது இது கூச்சமோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? ஓகே, கடைசியா வந்து நம்ம ஓப்பன் அப். இது என்ன ஓப்பன் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இல்ல நார்மலா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா சடனா ஏதோ மறந்து போயிருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன சொல்லுவ, அதான் அந்த அந்த ஒயிட்டா இருக்குமே, அது அதுதான்மா அந்த நேத்து கூட பார்த்தோமேம்மா அங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோட ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி அந்த வார்த்தையை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ வார்த்தை தொண்டை வரைக்கும் வந்துச்சு, வெளியே வரல அப்படிங்கிற சூழ்நிலைகளை நம்ம வார்த்தை மறந்துருச்சு அப்படிங்கும்பொழுது நம்மளே அதை யோசிப்போம். அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் சொல்லி ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அதை ஞாபகம் வர வைக்க ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கிலீஷ்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது மறந்து போச்சு இல்லை புதுசாக அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து தண்ணின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன். தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குங்களா, இந்த தண்ணிக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் பேசிட்டு இருக்க ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழும் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கிட்ட நான் பேசும்பொழுது இது தண்ணி எப்படிடா இங்கிலீஷ்ல சொல்வேன், இங்கிலீஷ் என்னன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கரெக்ட். இதுவே வந்து எனக்கு தண்ணிங்கிறதே வந்து எனக்கு மைண்ட்ல வரல, ஆர்எஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா தண்ணி பாட்டிலையோ தண்ணியோ காமிச்சு இதை நம்ம இங்கிலீஷ் என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தண்ணி அவங்களுக்கும் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் வந்து அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்க போறோம் அப்படிங்கும்போது ஹவு டு யூ சே தண்ணி இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க தண்ணி வந்து நாங்கள் வாட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தண்ணிங்கிறத எனக்கு சொல்ல தெரியல, அந்த நேரம் எனக்கு மைண்ட்ல வரல, தண்ணின்னு எனக்கு தெரியாதுன்னு கிடையாது, லைக் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, பட் அந்த நிமிஷம் எனக்கு அந்த வார்த்தை மைண்ட்ல வரல, இல்லை அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு இது தண்ணின்னு தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது தண்ணியை காமிச்சு இது தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் யூ கால் திஸ் இன் இங்கிலீஷ். ஸோ திஸ் அப்படிங்கிறது அந்த நீங்க எதை பாயிண்ட் பண்றீங்களோ அது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம எழுதிக்கலாம். அந்த வார்த்தையை என்வலப் மெத்தட்லயோ ஒரு ஃபிளாஷ் கார்டு மெத்தடோ எழுதி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஓகேயா? ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா 1-2 மெத்தட் இல்லை, இந்த 4 மெத்தடுமே ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நீங்க ஈஸியாக கற்றுக்க முடியும், அந்த வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன், ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்றதுக்காக தான். ஸோ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் பேப்பர் வந்து உடனே ஃபிளாஷி பேப்பர்ஸா இருக்கணும், திக் பேப்பர்ஸா இருக்கணும், நிறைய செலவு பண்ணி வாங்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரஃப் ஷீட்ஸா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி, பார்க்க போறது நீங்க தான், படிக்க போறது நீங்க தான். இதை நீங்க பண்றது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்க கத்துக்கிறதுக்காக. ஸோ அழகுபடுத்துறதுக்கோ இல்லை யாருக்கா காட்டுறக்கோ எக்ஸிபிஷன் வைக்கிறக்கோ கிடையாது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான தேவைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. டைம் இல்லை அப்படின்னு சொல்லாம டைம் ஒதுக்கி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் இதை வந்து சென்றடையணும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட மிஷனே வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகி
நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே ரொம்ப சரளமாக ரொம்ப தைரியமாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறதோட மிஷனில் தான் 2025 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் அந்த பேசிஸில் தான் வந்துட்டு இருக்கு எல்லா வீடியோ. ஸோ நீங்களும் என்னோட மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூடியூப் நிறைய பேருக்கு அனுப்பும். ஸோ அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மக்களை நம்ம உயர்த்தாமல் வேற யார் உயர்த்தோம்? நம்மளும் உயரலாம், நம்ம மக்களையும் உயர்த்தலாம். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் சென்றடைய ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நான் சொன்ன மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணுங்க, இல்லைன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ட்ரை அண்ட் ட்ரை அகைன். கண்டிப்பாக நம்மளோட கோலை ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக வெற்றி பெறும். ஓகே, தேங்க்யூ.